அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள்லயே நாம் தமிழர் கட்சி தான் ரொம்பவே ட்ரெண்டான ஒரு கட்சி அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா இடங்கள்லையுமே எப்போதுமே நாம் தமிழர் கட்சி அப்படின்றது நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோ மற்றும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில ஒவ்வொரு விஷயங்களும் புரட்சிகரமாக செய்யற ஒரு காரணத்தினாலையும், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி எந்த ஒரு தவறு செஞ்சாலுமே உடனடியாக அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிற ஒரு காரணத்தினாலையும், நாம் தமிழ் கட்சியில சீமானுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி, காளியம்மாள் இந்த மூவருமே சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு ட்ரெண்டிங்ல இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த மூவரையும் தான் பார்த்தீங்கன்னா தற்போது திமுக கட்சி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணமே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனுடைய அழைப்பேசியிலிருந்து சீமான் பேசிய ஒரு சில ஆடியோக்கள் வெளியாகி ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு ஒரு உடந்தையாக இருந்த ஒரு நபர் தான் சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி அப்படின்னும் இவங்க இருவருமே இணைந்து தான் காளியம்மாளை நீக்கிறதுக்கான வேலையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே கட்சிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுத்துறதுக்காக திமுக கட்சி ஒரு செய்யற காரியம் தான் அப்படின்னும், இதற்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுத்துடவே கூடாது அப்படின்னு கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகியான வெற்றி குமரன், புகழேந்தி மாறன் இது போன்ற நபர்கள் தங்களுடைய ட்விட்டர் பதிவுல போட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம யூடியூபர் கரிகாலன் பாத்தீங்கன்னா அவருடைய வீடியோக்கள்ல இந்த மூவரு குறித்தும் பல விஷயங்களை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க மூவருடைய வளர்ச்சி சீமானுக்கு பிடிக்கல, அதனால தான் இவங்களை கட்சியிலிருந்து நீக்க போறாரு அப்படின்ற ஒரு அதிரடியான தகவலையும் கரிகாலன் வெளியிட்டிருக்காரு. கரிகாலன், யூடியூப் ரூட்டர்ஸ் இது போன்ற நபர்கள் திமுக கட்சிக்கு வேலை செய்யக்கூடிய கைக்கூலிகள் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால இவங்க பேசக்கூடிய விஷயம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல அப்படின்னாலும், இந்த வீடியோக்களை பார்க்குற நியூட்ரலான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் தான் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியும் சரி, ஒன்றியத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக கட்சியும் சரி, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ட்ரெண்டிங்ல நாம் தமிழ் கட்சியை மிஞ்சவே முடியாது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இதற்கு ஒரு பெரிய இடையூறாக இருக்கிறதே இந்த மூவர் தான் அப்படின்ற காரணத்தினால தான் இவங்களை எப்படியாவது சீமான இடத்துல இருந்து பிரிக்கணும் அப்படின்ற முயற்சியில் பாஜகவும் திமுகவும் செயல்படுறாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.